வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. சற்று முன் தமிழகத்தில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் ஒரு மிக மிக முக்கியமான தகவல் வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி இல்லத்தரசி கூப்பன் திட்டம் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டுவர வேண்டும் என்று திமுக கட்சி மிகவும் தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது. ஆனால் இப்போது பொய்யாக சில இடங்களில் பரவி வரும் போலியான கூப்பன்களை நம்ப வேண்டாம் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதாவது தற்போது கூப்பன்கள் எதுவும் கொடுக்கப்படாது, கொடுக்கவும் கூடாது. அதனால் இப்போது யாராவது இதுதான் இல்லத்தரசி கூப்பன் என்று கூறினால் அதை நம்பி ஏமாற வேண்டாம். மாறாக மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டு கூப்பன் மக்களுக்கு வெளியிடப்படும். அதுவரை போலியான கூப்பன்களை நம்ப வேண்டாம் என்று கூறப்பட்டு உள்ளது. திமுகவின் தேர்தல் அறிக்கையில் ஹீரோயின் போல சொல்லிக்கும் இல்லத்தரசி கூப்பன் திட்டம் இப்போது தமிழகத்தின் தேர்தல் களத்தின் ஹாட் டாபிக்காக மாறிவிட்டது. ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் இந்த 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை வைத்து வீட்டிற்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என முதல்வர் அறிவித்து இருந்தார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இது எப்படி வழங்கப்படும் என்ற திட்டம் வகுக்கப்பட்டு உள்ளதாம். அதன்படி இந்த கூப்பன்களில் QR கோடு இருக்கும். இந்த QR கோடில் குடும்ப தலைவியின் பெயர் அல்லது வீட்டில் முதிர்ந்த பெண்ணின் பெயர் இருக்கும். அவரின் ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு விவரத்துடன் இந்த கூப்பன் இணைக்கப்பட்டு இருக்கும். அதாவது இந்த கூப்பனில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்து மட்டுமே பொருட்களை வாங்க முடியுமாம். அதற்கு OTP கூட வருமாம். அந்த OTPயை கொடுத்தால் மட்டுமே பொருட்களை வாங்க முடியுமாம். இதனால் அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது. அதே போல போலி கூப்பனை உருவாக்கவும் முடியாது. மேலும் உங்கள் கூப்பனை வேறு யாரும் பயன்படுத்தவும் முடியாது. இல்லத்தரசி கூப்பன் என்ற பெயரில் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மெஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் அவன் மற்றும் மின் அடுப்புகள் போன்ற ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களுக்கு கூட நீங்கள் புதிதாக பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று முதல்வர் தெரிவித்து உள்ளார். வீட்டு உபயோக பொருட்களை வருமான வரி செலுத்தாத குடும்பங்களை சேர்ந்த இல்லத்தரசிகள் புதிதாகவே வாங்கிக் கொள்ளலாம். அதாவது எளிமையாக சொன்னால் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் பெண் தலைவிகளுக்கு கிட்டத்தட்ட 8000 ரூபாய் மதிப்பிலான ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒன் டைம் கூப்பன் வழங்கப்படும். இந்த கூப்பனை வைத்துக்கொண்டு உங்கள் வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்களை நீங்களே வாங்கிக் கொள்ளலாம். ஆனால் தற்போது தமிழக பெண்களிடம் இந்த கூப்பனை எப்படி பயன்படுத்துவது என்பது குறித்த ஒரு தெளிவான விளக்கம் இல்லை என்றே சொல்லலாம். அதாவது இந்த கூப்பனை எங்கே கொடுப்பார்கள், ரேஷன் கடையிலா அல்லது கையில் பணமாகவே கொடுத்து விடுவார்களா என பல கேள்விகள் மக்கள் மத்தியில் உள்ளது. தமிழக அரசின் உயர்மட்ட வட்டாரங்களில் இருந்து நமக்கு கிடைத்த சில சுவாரஸ்யமான தகவலின்படி அரசு வழங்கும் பொருட்களை நாம் வாங்க வேண்டியது இல்லையாம். தனியார் டீலர்களிடம், நமக்கு பிடித்த தனியார் டீலர்களிடம் நாம் வாங்கிக் கொள்ளலாமாம். அதாவது இந்த கூப்பன்களை பயன்படுத்தி தமிழகத்தின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் டீலர்ஷிப்களில் பொருட்களை வாங்கிக் கொள்ள வழிவகை செய்யப்பட உள்ளதா. அதாவது அரசு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் பட்டியலை வெளியிடும். அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள பெரிய நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் எலக்ட்ரானிக்ஸ் கடைகளில் இந்த கூப்பனை பணத்திற்கு பதில் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், மிக்சி அல்லது இண்டக்ஷன் ஸ்டவ் போன்றவற்றை தள்ளுபடி விலையில் அல்லது முழுமையாக வாங்கிக் கொள்ளலாம். அவர்கள் இந்த கூப்பனை அரசிடம் கொடுத்து தங்களுக்கு வேண்டிய பணத்தை ரீஃபண்டாக பெற்றுக்கொள்வார்கள். ஏன் இந்த நேரடி முறை என்றால், கடந்த காலங்களில் இலவசமாக பொருட்களை கொடுத்த போது அவை தரமற்றதாக இருப்பதாக புகார்கள் மக்களிடம் எழுந்தன. ஆனால் இப்போது மக்கள் தங்களுக்கு பிடித்த பிராண்டை தங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதாவது அரசு நேரடியாக டீலர்களுக்கு பணத்தை வழங்குவதால் ஊழல் புகார்களுக்கு இடமே இருக்காது. இதன் மூலம் உள்ளூர் மற்றும் பெரிய வர்த்தக நிறுவனங்களுக்கும் வியாபாரம் பெருகும். வருமான வரி செலுத்தாத குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே இந்த திட்டம் என்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக உரிமை தொகை பயனாளிகளுக்கு இந்த திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தெரிகிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக ஆட்சி அமைத்தால் மாவட்ட வாரியாக எந்தெந்த கடைகளில் இந்த கூப்பனை பயன்படுத்தலாம் என்ற பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்கிறார்கள். அதிமுகவின் இலவச ஃப்ரிட்ஜ் அறிவிப்புக்கு பதிலடியாக உங்களுக்கு பிடித்த பொருட்களை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்கள் என திமுக வீசியிருக்கும் இந்த இல்லத்தரசி கூப்பன் அஸ்திரம் இல்லத்தரசிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.